60 வயதிற்கு மேல பிள்ளைகள் மரியாதை குறைவாக நடத்தும்போது நம்ம பிள்ளைகளுக்காகவே காலமெல்லாம் உழைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்திருப்போம். ஆனா அவங்க வளர்ந்த பிறகு நாம சொல்றத மதிக்காம போறதும் நம்மள கேலி பண்றதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மள அவங்க ஒரு சுமையா நினைக்கிறப்போ, உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு செஞ்சேன், இப்போ எனக்கு இந்த நிலைமையா அன்னு தோணும் பாருங்க. அந்த மனவலி தாங்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இயல்பாவே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். உனக்காக நான் என்னவெல்லாம் தியாகம் பண்ணேன் தெரியுமா? வாய கட்டி வைத்த கட்டி உன்னை வளர்த்தேனே, அதுக்கெல்லாம் இதுதான் மரியாதையா? அப்படின்னு நம்ம செஞ்ச பழைய தியாகங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க முன்னாடி ஒப்பிப்போம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த நேரத்துல நீங்க அப்படி பேசுறது கண்டிப்பா எந்த பலனையும் தராது. உண்மைய சொல்லப்போனா மிரட்டி வாங்குற மரியாதை, டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் என்னைக்குமே நிலைக்காது. அது பயத்தாலேயோ இல்ல ஒரு கடமைக்காகவோ வர்றது. ஆனா உங்க நடத்தையாலையும் உங்க நிதானத்தாலையும் அவங்களை அப்படியே ஆச்சரியப்பட வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க பாருங்க ஒரு மரியாதை, இன்ஸ்பைரிங் ரெஸ்பெக்ட். அதுதான் காலத்துக்கும் அவங்க மனசுல நிக்கும். நீங்க கோபப்படுறது உங்களோட பலவீனத்தை தான் அவங்களுக்கு காட்டும். உங்களை ஒரு ஓரங்கட்டப்பட்ட நபர் அப்படின்னு அவங்க நினைக்காம அவங்களே தேடி வந்து அட்வைஸ் கேட்கிற அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க வழிகாட்டியா, இன்ஸ்பிரேஷனல் மென்டார் உங்களை மாத்த போற 6 வழிகளைத்தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். சரி, இப்போ அந்த முதல் விஷயத்துக்குள்ள போலாமா? 1. பிள்ளைகளோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறதை நிறுத்துங்க. ஸ்டாப் சேசிங் தேர் அப்ரூவல். நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க வளர்ந்த பிறகும் அவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும்னு துடிக்கிறது தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு நினைச்சு நம்ம ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு வளைஞ்சு வளைஞ்சு போவோம். ஆனா அப்படி நீங்க வளைஞ்சு கொடுக்கிறது உங்களோட கௌரவத்தையும் அதிகாரத்தையும் நீங்களே குறைச்சுக்கிறதுக்கு சமம். இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். செல்லம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு காலத்துல அவங்க ஊரே மதிக்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமான பொம்பளை. ஆனா வயசானதும் குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, பிள்ளைங்க நம்ம மேல கோபப்படக்கூடாதுன்னு அவங்க செய்யற எல்லா தப்பையும் சகிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? பிள்ளைங்க அவங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கல. நாம என்ன பண்ணாலும் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லம்மா அமைதியா இருந்தது அவங்க குரலையே இல்லாம ஆக்கிடுச்சு. இங்கதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். சுய தியாகம் வேற, சுயமரியாதை வேற. நீங்க மத்தவங்களுக்காக உங்களையே அழிச்சுக்கும் போது என்னோட உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற தப்பான பாடத்தைத்தான் உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாம கத்துக் கொடுக்கறீங்க. அப்போ நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இதோ ஒரு சின்ன லிஸ்ட். செய்யக்கூடாதவை டோன்ட்ஸ், செய்ய வேண்டியவை டோஸ். பிள்ளைங்களை திருப்திப்படுத்த எப்பவும் வளைஞ்சு கொடுக்கிறது. தெளிவான எல்லைகளை வகுக்கிறது, செட்டிங் பவுண்டரிஸ். பிடிக்காத விஷயங்களுக்கு கூட பயந்துட்டு சரின்னு சொல்றது. உங்க கருத்தை தைரியமாவும் அதே சமயம் கண்ணியமாவும் சொல்றது. உங்க தேவைகளை 2ஆம் இடத்துக்கு தள்ளி வைக்கிறது. உங்க சுயமரியாதைக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், முதல் இடம் கொடுக்கிறது. உங்களை நீங்களே மதிக்கத் தொடங்கும் போதுதான் மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒருவேளை அவங்க உங்களை எதிர்த்து பேசும்போது மட்டும் நாம எப்படி நிதானமா இருக்கிறது? அடுத்த பாயிண்ட்ல அத ரொம்ப விரிவா பார்ப்போம். 2. வாதிடுறதை தவிர்த்து ஒரு முன்னுதாரணமா நில்லுங்க. டேண்ட் ஆர்கு, லீட் பை எக்ஸாம்பிள். 2வது முக்கியமான விஷயம், பிள்ளைங்க உங்களை மதிக்காம பேசும்போது நீங்க பதிலுக்கு பதிலா சத்தம் போடுறதோ இல்ல அவங்க கூட மல்லு கட்டுறதோ கண்டிப்பா உங்க பலவீனத்தை தான் காட்டும். ஏன்னா
நீங்க கோபப்படும்போது அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிடும். அதாவது உங்கள ரொம்ப ஈஸியா டென்ஷன் ஆக்கிடலாம். உங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் அவங்க கையில தான் இருக்குன்னு அவங்களுக்கு நீங்களே ஒரு வழிய காட்டுறீங்க. அவங்க உங்களை இன்னும் அதிகமா சீண்டி பார்க்க இது ஒரு வாய்ப்பாயிடும். இத ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். ஃப்ராங்க் ஃப்ராங்க் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். வெளியில அவருக்கு அவ்ளோ மரியாதை. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அவரோட பிள்ளைகளே அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அத அப்படியே கேலி பண்றதும் அவர் முகத்துக்கு நேரா கிண்டலா சிரிக்கிறதும்னு அவரை ரொம்பவே காயப்படுத்தினாங்க. முதல்ல ஃப்ராங்க் என்ன பண்ணாருன்னா கோபப்பட்டு சண்டை போட்டாரு. ஆனா நிலைமை இன்னும் மோசமானதே தவிர எதுவும் மாறல. அப்புறம்தான் அவர் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. அனாவசியமா யார் கூடயும் விவாதிக்கிறதை நிறுத்தினாரு. ஒரு தலைவனுக்கே உரிய அந்த அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு. தான் யாருன்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு தெளிவு அவருக்குள்ள வந்தப்ப அந்த பிள்ளைகளே மெல்ல மெல்ல அவரை தேடி வர ஆரம்பிச்சாங்க. அவரோட அந்த மௌனமும் நிதானமுமே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதைய வரவழைச்சிடுச்சு. இங்க நாம கத்துக்க வேண்டிய பெரிய தத்துவம் இதுதான். மரியாதைங்கிறது நாம பேசுற வார்த்தைகள்ல வர்றது கிடையாது. நாம நடந்துக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அதுல தான் இருக்கு. இந்த விஷயம் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா, இல்ல இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல நம்பர் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன ஆதரவு எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். 3. உணர்ச்சி ரீதியா அவங்களை சார்ந்திருக்கிறதை நிறுத்துங்க. வித்ட்ரா எமோஷனல் டிபெண்டன்ஸ். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம். நம்மளோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் நமக்கான அங்கீகாரத்துக்கும் எப்பவும் நம்ம பிள்ளைங்களையே நம்பி இருக்கும்போது அந்த உறவுல ஒரு மூச்சு திணறல் சஃபிகேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். என் பிள்ளை என்கிட்ட பேசினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அவன் என்னை மதிச்சாதான் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும்னு நீங்க அவங்களை சார்ந்து இருக்கும்போது அவங்க உங்களை ஒரு அன்பான அம்மாவாவோ அப்பாவாவோ பார்க்காம ஒரு சுமையா பேர்டன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இத ஹெலன் ஹெலன் அப்படின்னு ஒரு அம்மாவோட கதை மூலமா பார்க்கலாம். ஹெலன் எப்பவும் அவங்க பிள்ளைங்களோட ஃபோன் கால்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பிள்ளைங்க கூப்பிடலன்னா உடனே அவங்களே ஃபோன் பண்ணி ஏன் கூப்பிடல, என்ன மறந்துட்டியான்னு வருத்தப்படுவாங்க. இது ஆரம்பத்துல அன்பா தெரிஞ்சாலும் போக போக அந்த பிள்ளைங்களுக்கு இது ஒரு பெரிய கடமையா அப்ளிகேஷன், ஒரு மன அழுத்தமா மாறிடுச்சு. ஆனா ஹெலன் ஒரு கட்டத்துல தன்னை மாத்திக்கிட்டாங்க. தனக்கான ஒரு தனி உலகத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. நண்பர்களோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சாங்க. எப்போ அவங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாங்களோ அப்பவே அந்த பிள்ளைங்க ஆச்சரியப்பட்டு அம்மா இப்ப ரொம்ப பிஸியா இருக்காங்களேன்னு நினைச்சு அவங்களே அம்மாவை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்க சொந்த கால்ல நின்னு உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கும்போது உங்களோட மதிப்பு அவங்க கண்ணுக்கு பெருசா தெரியும். உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா விக்டிம் காட்டுகிறதை விட ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதரா செல்ஃப் சஃபிஷியன்ட் பர்சன் காட்டுகிறது தான் உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும். 4. தெளிவான எல்லைகளை வகுத்து அதை சரியா கடைபிடிங்க. செட் அண்ட் என்ஃபார்ஸ் பவுண்டரிஸ். 4வது விஷயம் ரொம்பவே அவசியமானது. உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்காம நடக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இடம் கொடுக்கறீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம பிள்ளைங்க தானேன்னு நீங்க காட்டுற அந்த அதீத அன்பு அவங்களுக்கு தப்பான ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துடும். குடும்பமா இருந்தாலும் சரி, எதை அனுமதிக்கலாம், எதை அனாவசியமா சகிச்சுக்க கூடாதுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு முதல்ல வேணும். நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரி ஆகிடும். இத ராபர்ட்
அப்படின்னு ஒரு பிசினஸ்மேனோட கதை மூலமா பார்க்கலாம். ராபர்ட் வெளியில பெரிய ஆளு, ஆனா வீட்ல அவரோட பிள்ளைங்க அவர் பேசும்போதே இடையில பேசுறதும் அவர் சொல்ற கருத்துக்களை எல்லாம் மட்டம் தட்டுறதுமா இருந்தாங்க. ராபர்ட் ஒரு கட்டத்துல அந்த அமைதிய கைவிட்டுட்டு ரொம்ப உறுதியா பேச ஆரம்பிச்சாரு. சத்தம் போடல, ஆனா வார்த்தைகள்ல ஒரு தெளிவு இருந்தது. அப்போ அவர் பேசின அந்த இயல்பான தமிழ் வசனங்கள் இதோ: நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளு, அதுக்கப்புறம் உன்னோட கருத்தைச் சொல்லு. உனக்கு என் கருத்து பிடிக்காம இருக்கலாம், அது உன்னோட விருப்பம். ஆனா என்கிட்ட பேசும்போது ஒரு மரியாதையோட தான் பேசணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த மாற்றத்தோட விளைவு என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்காக நிக்கலன்னா வேற யாரும் உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. நீங்க உங்க தரத்தை, ஸ்டாண்டர்ட்ஸ் உயர்த்தும்போது அவங்க தானாவே இறங்கி வருவாங்க, உங்கள மதிக்க கத்துக்குவாங்க. என்கேஜ்மெண்ட் ஹுக். இந்த பாயிண்ட் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா, இல்ல உங்க வாழ்க்கைக்கு பொருந்தும்னு நினைச்சா, இப்பவே கமெண்ட்ல நம்பர் 4 அப்படின்னு குறிப்பிடுங்க. 5. காலமெல்லாம் அதிகாரம் உங்க கையில தான் இருக்கணும். ஸ்டே ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். 5வது விஷயம், இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான், ஆனா இதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம். நமக்கு வயசாகும் போதும் உடல் நலம் குறையும் போதும் கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கிறது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணம் மட்டும்தான். அந்த ஃபைனான்ஷியல் மசில் அதாவது உங்க பொருளாதார பலத்தை எக்காரணம் கொண்டும் நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இதை ஒரு விவசாயி தன் பயிருக்கு நீர் பாய்ச்சுற ஒரு உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு பயிர் நல்லா வளரணும்னா தேவையான நேரத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பாய்ச்சுவோம். அப்படி செஞ்சாதான் அந்த பயிர் உருப்படியா வளரும். அதை விட்டுட்டு உங்க கிட்ட இருக்கிற மொத்த தண்ணியையும், அதாவது உங்க மொத்த சொத்தையும் ஒரேடியா ஊத்திட்டீங்கன்னு வைங்க, அந்த பயிரும் அழுகிடும், உங்க கிட்டயும் அப்புறம் ஒன்னும் இருக்காது. குறிப்பா ரிட்டையர் ஆனதும் வர்ற அந்த பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி, பென்ஷன், இதையெல்லாம் அப்படியே கொண்டு போய் பிள்ளைகளோட பிசினஸுக்கோ இல்ல அவங்க வீடு கட்டுறதுக்கோ மொத்தமா கொடுத்துடுறது மிகப்பெரிய ரிஸ்க். இது அன்பால செய்யற தியாகமா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல இதுவே உங்களுக்கு பெரிய வினையா முடிஞ்சிடும். ஏன்னா வயசான காலத்துல நாம ஒரு குழந்தை மாதிரி மாறும்போது நம்மளோட சின்ன சின்ன குறைகளை மத்தவங்க ரொம்ப எரிச்சலோடு பார்க்க வாய்ப்பிருக்கு. ஆனா அதே நேரத்துல உங்க கையில 4 காசு இருந்தா அந்த எரிச்சல் தானாவே ஒரு மரியாதையான அக்கறையா மாறும். இதுதான் உலக நீதி. அன்புள்ள பெற்றோர்களே, உங்க தற்சார்பு நிலையையும் இண்டிபெண்டன்ஸ், உங்க கௌரவத்தையும் எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும், அவங்க உங்க பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி, அடகு வைக்காதீங்க. உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கணும். 6. 60 வயசுக்கு மேலையும் உங்களுன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்குங்க. பில்ட் அ லைஃப் அவுட் சைட் ஆஃப் தெம். கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான 6வது விஷயம், நம்ம பிள்ளைங்களையே உலகமா நினைச்சு வாழ்றத முதல்ல நிறுத்துங்க. 60 வயசுக்கு மேல நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம, நீங்க உங்களுன்னு ஒரு தனி பாதையை, ஒரு தனி ஆர்வத்தை, பேஷன்ஸ் உருவாக்கிட்டு பிஸியா இருக்கணும். அப்படி நீங்க ஒரு துடிப்பான வாழ்க்கைய வாழும்போது உங்க பிள்ளைங்களே உங்கள பார்த்து பெருமைப்படுவாங்க. இத ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். ஆண்டாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணவரை இழந்த பிறகு மொத்த உலகமே அவங்க பிள்ளைங்கதான்னு அவங்க வாழ்க்கையிலேயே முழுசா மூழ்கி இருந்தாங்க. சாப்பிட்டியா? எப்ப வருவ? ஏன் லேட்? அவங்க மேலேயே அதிகப்படியான கவனம் செலுத்தினது ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய எரிச்சலை தந்தது. ஆனா அந்த அம்மா ஒரு கட்டத்துல சுதாரிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு புக் கிளப்ல சேர்ந்தாங்க, ஆன்மீக சுற்றுலா போனாங்க, அப்புறம் சமூக சேவையிலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. எப்போ ஆண்டாள் அம்மா தனக்கான ஒரு சுயமான வாழ்க்கையை, இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழ ஆரம்பிச்சாங்களோ,
அப்போ அந்த பிள்ளைங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அம்மா இப்போ எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அவங்க கிட்ட முன்ன விட அதிகமா அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ புதுசா வாழத் தொடங்க நாம என்னெல்லாம் செய்யலாம்? பழைய பொழுதுபோக்குகளை, ஹோபீஸ், தூசி தட்டுங்க. சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, தையல் கலை இல்லனா தோட்டக்கலைன்னு ஏதாவது ஒண்ணுல திரும்பவும் இறங்குங்க. வயசு நண்பர்களோட ஊர் சுத்துங்க. உங்க வயசுல இருக்கிற நண்பர்களோட சேர்ந்து சின்ன சின்ன சுற்றுலாக்கள் போங்க. அது மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரும். சமூகச் சேவை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லனா ஒரு சமூக நலப்பணியில உங்களை சேர்த்துக்கோங்க. புதுசு புதுசா கத்துக்கோங்க. மொபைல் ஆப்ஸ் எப்படி பயன்படுத்துறது, இல்லனா புதுசா ஒரு மொழின்னு எதையாவது ஒன்னு கத்துக்கிட்டே இருங்க. நீங்க வெறுமனே உயிர் வாழல, ரொம்பச் சிறப்பா வாழ்றீங்கன்னு அவங்களுக்கு காட்டும்போது நீங்க எதிர்பார்க்காத அந்த பாதி மரியாதை தானாவே திரும்ப கிடைச்சிடும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. மரியாதைங்கிறது நாம யார்கிட்டயும் கெஞ்சி கேட்கவோ இல்ல பிச்சை எடுக்கவோ வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது மத்தவங்க மனசுல தானா உருவாக வேண்டிய ஒரு உணர்வு. அது எப்ப வரும் தெரியுமா? நீங்க உங்களுக்கான ஒரு தெளிவான எல்லைய வகுக்கிறப்போ, பவுண்டரீஸ், யாரையும் எதிர்பார்க்காம உங்க காலில நீங்க நிக்கிறப்போ, இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் உங்க வாழ்க்கைய நீங்க ரசிச்சு சந்தோஷமா வாழுறப்போ, அப்போதான் அந்த இழந்த மரியாதை தானாவே உங்களை தேடி வரும். இனிமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு உங்க தரத்தை குறைச்சிக்காதீங்க. ரொம்ப நிதானமா, கண்ணியத்தோட டிக்னிட்டி செயல்படுங்க. உங்க நடத்தையே அவங்களுக்கு பெரிய பாடமா அமையட்டும். உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 முக்கியமான விஷயங்கள்ல எதை நீங்க இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்க? அதோட நம்பரை மட்டும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா, மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெல்தி கஃபே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். இன்னொரு பயனுள்ள வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நிம்மதியா கௌரவமா வாழுங்க. நன்றி.